வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனல்ல இந்த காணொலியில எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்ளுப்பேத்தி வந்து பண மோசடி செஞ்சதுனால தென்னாப்பிரிக்க அரசு வந்து அவருக்கு வந்து 7 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. இந்த காணொலியில முழுவதும் இவர்கள பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம இந்த காணொலிய வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. Audio நேர்களே இது இருக்காங்க பாருங்க. இவங்க தான் வந்து ஆஷிஷ் லதா என்றவர் வந்து இவருக்கு வந்து வயது 56 ஆகிறது. இவர் தான் வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்ளுப்பேத்தி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தொழிலதிபர் ஒருத்தர்கிட்ட வந்து பல கோடி ரூபாய் பணம் வாங்கி மோசடி செஞ்சதுனால தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் வந்து 7 ஆண்டு வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்கு. அது எப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் வந்து நியூ ஆப்பிரிக்கா அலைன்ஸ் என்ற நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது. இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆடைகளையும் காலணிகளையும் வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சு அதை விற்பனையும் செய்துட்டு வராங்க. இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனரா தான் மகாராஜ் என்பவர் வந்து செயல்பட்டு வராரு. இவர்கிட்ட வந்து இவரை வந்து அண்மையில் போய் இங்கே மகாத்மா காந்தி அவர்களுடைய பேத்தி இது இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க போய் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு எதை பற்றி சொல்லி பணம் வாங்கியிருக்காங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் வந்து நெட்கேர் என்ற குழுமம் வந்து செயல்பட்டு வருது. அந்த குழுமத்தினுடைய ஒரு பகுதியை வந்து மருத்துவமனையும் இருக்கு. இந்த மருத்துவமனைக்கு தேவையான துணியை வந்து இது காந்தியடிகளுடைய பேத்தி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செஞ்சு இந்த மருத்துவமனைக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்படி சொல்லி தான் பணம் வாங்கியிருக்காங்க. இந்த இறக்குமதி செஞ்ச துணிக்கு வந்து வரி வந்து செலுத்தணும், தென்னாப்பிரிக்க அரசுக்கு வந்து வரி செலுத்தணும்னு சொல்லிட்டு, இந்த வரி செலுத்துவதற்கான பணம் வந்து என்னிடம் இல்லை, அதனால் அப்படின்னு சொல்லி இந்த அந்த நியூ ஆப்பிரிக்கா அலையன்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய இயக்குனர் மகாராஜா கிட்ட வந்து 6 ரேண்ட் என்ற அளவில் வந்து பணம் பெற்றிருக்காங்க. ரேண்ட் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பணத்தை வந்து எப்படி ரூபாய்னு சொல்கிறாங்களோ, தென்னாப்பிரிக்காவில் வந்து பணத்தை வந்து ரேண்ட்னு சொல்லுவாங்க. 6 மில்லியன் ரேண்ட் என்ற அளவுக்கு வந்து பணம் கேட்டிருக்காங்க. 6 மில்லியன்னா இந்திய மதிப்பில் வந்து 3,4 கோடி ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இதுக்கு இந்த பணத்துக்கு வரி செலுத்துவதற்கான ஆதாரமாக வந்து போலியாக வந்து ஆவணம் தயாரித்து அந்த மகாராஜா கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. அவருக்கும் வந்து சந்தேகமும் வந்திருக்கு. இருந்தாலும் காந்தியடிகளுடைய கொள்ளுப்பேத்தின்றதுனால அவருக்கு இவங்க கேட்ட பணத்தை வந்து 6 மில்லியன் ரேண்ட் என்ற அளவுக்கு பணம் வந்து கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்த பிறகு வாங்கிய பணத்தை வந்து திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்க நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கை வந்து விசாரித்த டர்பன் என்ற நீதிமன்றம் வந்து இவங்க மோசடி செஞ்சதை உறுதிப்படுத்துறதுனால காந்தியடிகளுடைய கொள்ளுப்பேத்திக்கு வந்து 7 வருஷம் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. சிறை தண்டனை கொடுத்து சிறை தண்டனை அனுபவிக்கணும்ல, அதனால் வந்து இதுக்கு வந்து ஜாமீன் வந்து கேட்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஜாமீனுக்கு வந்து பிணை தொகையாக வந்து 50,000 ரேண்ட் என்ற அளவுக்கு வந்து பணத்தை கட்டி இவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க. 50,000னா இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 22.5 கோடி ரூபாய் வந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை வந்து கட்டிட்டு ஜாமீனில் வந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த செய்தி வந்து எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னா, காந்தியடிகளுடைய பேத்தி வந்து இந்தமாரி பண மோசடி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த நியூஸ் வந்து இவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் வந்து உடனுக்குடனே நம்மளுடைய சேனலில் வந்து போட்டுருக்கோம். அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.